அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயோலா வெப் டிவி என்கிற வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிற நான் ஸ்டீபன். கடந்த 10 ஆண்டுகளில் உலக அளவில் சோசியல் மீடியா எனப்படும் சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. இவ்வளவு விரைவாக தகவல் பரிமாற்றமும் இவ்வளவு திரளான மக்கள் பங்கேற்பும் இதற்கு முன் நிகழ்ந்ததில்லை என்று உறுதியாக சொல்லலாம். ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் என்று பல்வேறு சமூக ஊடகங்களில் தனிநபர்களாகவும் குழுக்களாகவும் மக்கள் இந்த புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவற்றில் இயங்குகின்ற சமூக ஊடக குழுக்கள் நாம் கவனத்தில் கொள்ளத்தக்கவை. இந்த குழுக்கள் வழியாக ஒரே நேரத்தில் ஒரே தகவலை நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிகிறது. இதனால் தான் பெரும்பாலான நிறுவனங்கள் தம் பணியாளர்களை தொடர்பு கொள்வதற்கு தமக்கென்று தனியான வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி இருக்கின்றன. ஒரு வகையில் இது ஒரு அலுவல் ஊடகமாக, அதாவது அபிஷியல் மீடியாவாக மாறியிருக்கிறது. இதை தவிர குடும்பங்கள், நண்பர்கள், இயக்கங்கள் என்று பல்வேறு அமைப்புகள் இந்த குழுக்களை உருவாக்கி பயன்படுத்துகின்றன. அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சமூக ஊடக குழுக்களில் உறுப்பினர்களாக இருப்போம். இவை நமக்கு அவசியமாகவும் இருக்கின்றன. ஆனால் சில சமயங்களில் என்ன நடக்கிறது தெரியுமா? நம்முடைய முன் அனுமதி பெறாமலேயே நம்முடைய அலைபேசி எண்களை புதிதாக தொடங்கப்பட்ட குழுக்களில் இணைத்து விடுகிறார்கள். அவ்வாறு முன் தகவல் இல்லாமல் தொடங்கப்படும் புதிய குழுக்களில் என்ன நடக்கிறது தெரியுமா? அது தொடங்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஏதோ ஒரு கலவரத்தில் சிக்கிக்கொண்டு தப்பித்து ஓடுவதைப் போல கொத்து கொத்தாக உறுப்பினர்கள் வெளியேறுவதை பார்க்கலாம். வாட்ஸ்அப் நமக்கு அறிமுகமான காலகட்டத்தில் இந்த வெளியேற்றம் குறைவான எண்ணிக்கையிலும், தற்போது இது அதிக எண்ணிக்கையிலும் நிகழ்வதை நீங்களே கவனித்திருக்கலாம். இன்னொரு பக்கம், புதிதாக தொடங்கப்பட்ட குழுவிலிருந்து வெளியேற நினைத்தாலும் ஒரு சிலர் வேறு வழி இல்லாமல் அதை தொடங்கியவர் மீது கொண்ட மரியாதையின் நிமித்தமாக அதை செய்யாமல் இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? முதலாவதாக, என்ன நோக்கத்திற்காக அந்த குழு தொடங்கப்பட்டது என்பதை தெரிவிக்காமலேயே உறுப்பினர்களை சேர்ப்பது. இரண்டாவது, சில குழுக்கள் தொடங்கப்படுவதற்கு தனித்துவமான காரணங்கள் இல்லாமல் இருப்பது, அதாவது 10ஓடு 11ஆக இருப்பது. மூன்றாவதாக, அதிகமான குழுக்களில் ஒருவர் பங்கேற்கும் போது நமது பொன்னான நேரம் உறிஞ்சப்பட்டு விடுகிறது. நான்காவதாக, ஒரே மாதிரியான காணொளிகள், மீம்ஸுகள், தகவல்கள் மீண்டும் மீண்டும் பல்வேறு குழுக்கள் வழியாக பகிரப்படும் போது ஒருவித சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இறுதியாக, இத்தகைய குழுக்களில் ஏற்படும் விவாதங்கள் சில சமயங்களில் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றன. இவற்றிற்கெல்லாம் மேலாக ஒரு உளவியல் ஆய்வு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவர் அதிகமான சமூக ஊடக குழுக்களில் உறுப்பினராக இருந்தால் அவருக்கு மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே புதிய வாட்ஸ்அப் குழுவை அல்லது புதிய சோசியல் மீடியா குழுவை தொடங்குவதற்கு முன்னால் அதை தொடங்க நினைப்பவர் அல்லது அட்மின் அல்லது நிர்வாகி அது குறித்த தகவலை குறிப்பிட்ட நபர்களுக்கு அனுப்பி அந்த குழுவின் தனித்துவமான நோக்கத்தை சுட்டிக்காட்டி அவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கலாம். இதுதான் பலரும் இன்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாகரிகமான அல்லது மரியாதைக்குரிய செயல். நண்பர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். சமூக ஊடகம் என்பது வெறும் தகவல் சந்தை அல்ல, அது உணர்வுகளின் சங்கமம்.